டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் புதிதாக நிறைய பதவிகள் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அது பற்றின அறிவிப்பு பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தமிழக அரசினுடைய பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு நிறைய பதவிகள் குரூப் 4 தேர்வு மூலமாக 2024 தேர்வு செய்யப்பட போகிறதா அறிவிப்பு வெளியாகிருக்கு. குறிப்பாக பார்த்தா ஆவின் நிறுவன வேலை, சிறு தொழில் நிறுவன வேலை, கைத்தறித்துறை வேலை, இப்படி பல்வேறு துறை சார்ந்த பதவிகள் இனிமே குரூப் 4 தேர்வு மூலமாக நிரப்பப்படும் அப்படிங்கிற செய்தி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. ஸோ 2024 இருந்து புதிதாக எந்தெந்த துறை சார்ந்த பதவிகள் குரூப் 4 தேர்வு மூலமாக நிரப்பப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லினம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இருக்கக்கூடிய முழுமையான தகவல்களை நாம் இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி. ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, அதே மாதிரி குரூப் 2, குரூப் 2A இது மாதிரியான பதவிகளுக்கு புதிதாக எந்தெந்த துறைகளிலிருந்து இனிமேல் குரூப் 4 மூலமாகவும் குரூப் 2A அந்த தேர்வு மூலமாகவும் நிரப்பப்படும் அப்படிங்கிற செய்தி. ஸோ இதில் என்னென்ன பதவிகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2, குரூப் 2A. ஸோ அந்த குரூப் 2, 2A அந்த பதவிகளுக்கு அதாவது அசிஸ்டண்ட்டு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த தமிழ்நாடு அரசினுடைய விளையாட்டு மேம்பாட்டு கழகம் அதில் வந்து அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பதவி வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டண்ட் கிரேட் 3 அது வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இந்த நிறுவனத்தில் வந்து அசிஸ்டண்ட் கிரேட் 3 அப்படிங்கிற பதவி இனிமேல் குரூப் 2, 2A அந்த தேர்வு மூலமாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ். ஸோ குரூப் 4 தான் வந்து அதிகமான பதவிகள் வந்து புதிதாக வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட். ஸோ இதில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி இனிமேல் குரூப் 4 தேர்வு மூலமாக நிரப்பப்படும். அதே மாதிரி தமிழ்நாடு வக்ஃபு போர்டு. ஸோ இதில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பதவி இனிமேல் குரூப் 4 தேர்வு மூலமாக நிரப்பப்படும். அதே மாதிரி தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு. ஸோ அது நம்ம வந்து மெட்ரோ வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த துறையும் வந்து இனிமேல் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி வந்து குரூப் 4 தேர்வு மூலமாக நிரப்பப்படும். அதே மாதிரி தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் ஆவின். ஸோ இது வந்து ஆவினுடைய அந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸு. ஸோ இந்த பதவியும் வந்து இனிமேல் குரூப் 4 தேர்வு மூலமாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ சிறுதொழில் நிறுவனம் அதுலேயும் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி வந்து இனிமேல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு மூலமாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் ஆவின். ஸோ அதுலேயும் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸு, இது வந்து டைப்பிஸ்ட் பதவி. ஸோ அந்த பதவியும் இனிமேல் ஆவின் குரூப் 4 மூலமாக நிரப்பப்படும். ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட்டு உமன் லிமிடெட். ஸோ அதுலேயும் டைப்பிஸ்ட் பதவி. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அதுலேயும் டைப்பிஸ்ட் பதவி. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ நம்ம வந்து இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட். ஓகே, இதை வந்து நம்ம டாஸ்மாக்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுவும் வந்து டைப்பிஸ்ட் பதவி இனிமேல் குரூப் 4 தேர்வு மூலமாக நிரப்பப்படும். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட். இதில் வந்து பர்சனல் கிளர்க்கு டு மேனேஜிங் டைரக்டர், ஜென்ரல் மேனேஜர், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3. ஸோ இந்த பதவியும் இனிமேல் குரூப் 4 தேர்வு மூலமாக தான் நிரப்பப்படும். அடுத்து வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் ஆவின் லிமிடெடு பிரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3. ஸோ இந்த பதவியும் இனிமேல் நம்ம குரூப் 4 தேர்வு மூலமாக தான் நிரப்பப்படும். ஸோ அதேமாதிரி தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெடு இதுலேயும் பர்சனல் அசிஸ்டண்ட்டு டு சேர்மன் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. ஓகே, கிரேட் 2 இதுவும் வந்து குரூப் 4 தேர்வு மூலமாக நிரப்பப்படும். அதேமாதிரி தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெடு ரிசப்ஷனிஸ்ட்டு கம் டெலிஃபோனிக் ஆப்ரேட்டர். ஸோ இந்த பதவியும் குரூப் 4 மூலமாக தான் நிரப்பப்படும். தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் யூனியன் ஆவின். ஸோ இதில் வந்து மில்க் ரிப்போர்ட்டர் கிரேட் 3 அப்படிங்கிற பதவி வந்து குரூப் 4 தேர்வு மூலமாக நிரப்பப்படும். ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டு. ஓகே, ஸோ இந்த பதவி வந்து குரூப் 4 தேர்வு மூலமாக நிரப்பப்படும். அதாவது மொத்தம் 16 விதமான பதவிகள் வந்து புதிதாக இப்போது குரூப் 4 தேர்வில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து 2024 நடைமுறைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடுத்து வந்து கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் CESE. ஸோ இந்த தேர்வில் என்னென்ன பதவிகள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட்லூம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இதில் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த பதவி வந்து இனிமேல் இந்த சிஎஸ்சி அது மூலமாக தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட், இதில் வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 அப்படிங்கிற பதிவு வந்து இந்த சிஎஸ்சி அது மூலமாக வந்து இனிமேல் தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் டான்ஜெட்கோ, ஸோ அதாவது நம்ம டிஎன்இபின்னு முன்னே சொல்லிக்கிட்டு இருப்போம், இப்போ வந்து டான்ஜெட்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பதவி இனிமேல் வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். முன்னே வந்து இபிலே தனியாக அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணி அதற்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது போகும். இனிமேல் இதெல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் ஆவினில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 கிட்டத்தட்ட ஒரு 7 8, அதாவது டெக்னிக்கல் லேபு, டெக்னீஷியன் ஆப்ரேஷன், டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷன், டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், டெக்னீஷியன் வெல்டிங், டெக்னீஷியன் ஆட்டோ மெக்கானிக்கு, டெக்னீஷியன் டயரு, டெக்னீஷியன் பாய்லரு, டெக்னீஷியன் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டு. ஓகே, இது மாதிரி மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் வந்து ஒரு 8 பதவி தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட்டில் வந்து, அதாவது ஆவினில் வந்து புதிதாக 8 பதவிகள் வந்து இந்த சிஇஎஸ்சி, அதாவது கம்பைன்டு இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக டிஎன்பிஎஸ்சியை இனிமேல் ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. ஸோ உண்மையிலே வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன் அப்படின்னா நாம் வந்து ஒரு சமமான போட்டி வாய்ப்பு வந்து இது மூலமாக நமக்கு கிடைக்குது. அவங்க வந்து எழுத்து தேர்வு இல்லாமல் அல்லது வந்து வேறு விதமான அந்த வழிமுறைகளில் வந்து தகுதி அடிப்படையில் நேரடியாக தேர்வு செய்யும்போது சமமான போட்டி அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் போயிடும். ஸோ நாம் வந்து நல்லா படிக்கக்கூடிய நமக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னா நாம் வந்து தேர்வுக்கு நல்லா தயாராகிட்டு இந்த சிஎஸ்சி எக்ஸாம் மூலமாக நேரடியாக வந்து ஆவினுக்குள்ளே நல்ல ஒரு டெக்னிக்கல் கிரேடில் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து நமக்கு உருவாயிருக்கு. ஓகே, அடுத்து வந்து கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்து 2 விதமான பதவிகள் புதுசாக சேர்த்துருக்காங்க. ஒன்று வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அந்த பதவிக்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி மூலமாக நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற பதவிக்கும் வந்து நம்ம இனிமேல் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு எழுதி உள்ளே போயிடலாம். அடுத்து வந்து கம்பைன்டு லீகல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த தேர்வு மூலமாக புதிதாக என்னென்ன பதவிகள் சேர்க்கப்படும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட், அதில் வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 அப்படிங்கிற பதவி இனிமேல் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்படும். அதே மாதிரி ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் அப்படின்ற பதவி இனிமேல் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்படும். அதேமாதிரி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், அதில் மேனேஜர் கிரேட் 3 லீகல் அப்படின்ற பதவி இனிமேல் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்படும். அதேமாதிரி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் சீனியர் ஆஃபீஸ் லீகல், ஸோ இந்த பதவியும் வந்து கம்பைன்டு லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்படும். ஸோ அடுத்து வந்து கம்பைன்டு சயின்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்து என்னென்ன பதவிகள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இதில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற பதவியும், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற பதவியும் இனிமேல் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்படும். அதுமாதிரி ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இதில் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், இதுவும் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்படும். அதேமாதிரி ட்ரக்ஸ் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதில் வந்து ஜூனியர் அனலிஸ்ட் இன் ட்ரக் டெஸ்டிங் லெபார்ட்டரி அப்படிங்கிற பதவியும் இனிமேல் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்படும். அதேமாதிரி ட்ரக்ஸ் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், இதில் ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற பதவியும் இனிமேல் கம்பைன்டு சயின்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற டிஎன்பிஎஸ்சி மூலமான அந்த தேர்வு மூலமாக இனிமேல் வந்து பதவிகள் வந்து நிரப்பப்படும் அப்படின்ற அறிவிப்பிலே இருக்குது. ஸோ இதில் நாம் வந்து குறிப்பாக பார்க்க வேண்டியது வந்து நமக்கு வந்து, அதாவது ஜென்ரலாக நிறைய பேர் எழுதக்கூடிய எக்ஸாம்னு பார்த்தா குரூப் 4 எக்ஸாமு, இதில் வந்து மொத்தம் 16 விதமான புதிய பதவிகள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ நமக்கு வந்து 2024 ஜனவரியிலே வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆக போகிற இந்த சமயத்தில் வந்து இத்தனை பதவிகள் வந்து புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே தேர்வர்களுக்கு வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இத்தனை பதவிகள் புதிதாக சேர்க்கறதுனால நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அதிகமாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தேர்வர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ எனி டைம் வந்து நமக்கு ஜனவரி பிறந்ததுக்கப்புறம் எனி டைம் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனில் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் என்ன வருது அப்படின்றத நம்ம வந்து இப்போயே பார்த்தலாம். அதேமாதிரி இந்த வட்டம் தேர்வு வந்து ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன், ஜூனில் வந்து எக்ஸாம் இருக்கிறதுனால படிக்கிறதுக்கான டைமும் நிறையா இருக்குது. ஸோ இது மாதிரி புதிய துறை சார்ந்த அந்த அவங்களுக்கான கல்வி தேதி என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரில. ஸோ அந்த துறை சார்ந்து எழுதக்கூடிய தேர்வர்கள் வந்து அவங்களும் இந்த வட்டம் தேர்வு எழுத போகிறதுனால இந்த படிக்கிறதுக்கான டைம் அப்படின்றது அவங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ இந்த துறை சார்ந்து படித்திருக்கக்கூடிய அந்த தேர்வர்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்களுக்கு என்னென்ன பதவி கேட்குறாங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, அதெல்லாம் முழுமையாக பார்த்துட்டு அவங்களும் தேர்வுக்காக தயாராகி இந்த தேர்வை வந்து வெற்றிகரமாக அணுகலாம்.
ஸோ 2024 டிஎன்பிஎஸ்சி மூலமாக, அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு மூலமாக குரூப் 4, குரூப் 2, 2A மற்றும் சிஇஎஸ்சி இது மாதிரி பல்வேறு தேர்வுகள் மூலமாக புதிதாக என்னென்ன பதவிகளுக்கு டிஎன்பிஎஸ்சி இனிமேல் வந்து தேர்வு செய்ய போகிறாங்க அப்படின்ற அந்த முக்கியமான அறிவு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லேனியம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.